இப்போது நாம் இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இன் இங்கிலீஷில் முக்கியமான ஒரு பாட்டு நம்ம இப்போ படிக்க போகிறோம். அதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயே பார்த்தோம், நவுன், வேர்பெல்லாம். வேர்ப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சென்டென்ஸில் வேர்ப் இல்லாத சென்டென்ஸே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் ஈட்டிங், இஸ் ஈட்டிங் வேர்ப். ஓகே, இல்லாட்டி தே சில்ட்ரன் லவ் ஐஸ்கிரீம்ஸ், அதில் லவ், அது எல்லாமே வினைச்சொல். இதெல்லாம் வினைச்சொல். ஆர் வேர்ட்ஸ் தட் ஷோ ஆக்ஷன். ஒரு ஆக்ஷன், அதாவது ஒரு செயலை குறிக்கிறது தான் வேர்ப். ஓகே, நான் அது முதல்ல பார்த்தோம், இப்போயும் நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். வேர்புன்றது அந்த வினைச்சொல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வேர்ப் இல்லாமல் சென்டென்ஸ் நீங்கள் ஃபார்மே பண்ண முடியாது. நீங்கள் இங்கிலீஷில் பேசணுன்னா ஒரு சென்டென்ஸ்லேயும் ஒரு வேர்ப் இருக்கும். இப்போது நீங்கள் வேர்புன்னு பார்க்கும்போது, இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்னு எடுத்தோம்னா கூட ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட்ன்றது நவுன் இருக்கும், ப்ரெடிகேட்டில் வந்து வேர்ப் இருக்கும். ப்ரெடிகேட்டில் வேர்ப் இல்லாமல் ஒரு ப்ரெடிகேட்டே இருக்காது. சப்ஜெக்டில் யாரை பற்றி பேசுகிறோமோ அது இருக்கும். ஸோ இப்போ நம்ம நவுன் படிச்சிட்டோம், இப்போ வேர்ப் படிக்கிறோம். அதனால தான் நான் இது ரெண்டையும் முக்கியமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்னு நான் விருப்பப்பட்டது. ஓகே, இப்போ நவுன் நீங்கள் தருவாயிட்டீங்க, இப்போ வேர்புக்கு நம்ம வரோம். ஓகே, வேர்ப் நான் என்னன்னு சொல்லி கொடுத்தேன்? வேர்பு ஆக்ஷன் வேர்ட். வேர்ப் இஸ் அன் ஆக்ஷன் வேர்ட். ஓகே, அதை தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் சொல்லி கொடுத்தேன்ல, ஆக்ஷன் வேர்ட். ஓகே, இப்போ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்லேயும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, சப்ஜெக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் are going to, the students are doing their homework. ஓகே, எப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருந்தால், சப்ஜெக்ட்ன்றது வந்து என்ன சொன்னேன்? யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். இப்போ யாரை பற்றி பேசுகிறோம்? த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, are doing their homework வந்து predicate. எல்லா சென்டென்ஸ்லேயுமே சப்ஜெக்ட் வந்து நவுனாக இருக்கும், ப்ரெடிகேட் வந்து வேர்ப் கட்டாயம் அதில் இருக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் நம்ம பேசணுன்னா அதில் கட்டாயம் வேர்ப் முக்கியம். ஓகே, ஈவன் நவுன் இது சப்ஜெக்டே இல்லாமல் கூட சிட் டவுன் அப்படின்னு சொல்கிறோம், யூ ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு. அப்போ அதில் வந்து வேர்ப் இருக்குது, யூ இருக்குது. பட் சிட் டவுன்னு சொல்லும் போது அதில் நவுனே இல்லை, வேர்ப் மாத்திரம்தான் இருக்குது. புரியுதா? அதனால் வேர்ப் இல்லாத சென்டென்ஸே கிடையாது இங்கிலீஷில். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ நீங்கள் கொஞ்சம் வேர்ட்ஸ் சென்டென்சஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் ஒரு வேர்ட் சொல்கிறேன், விச் இஸ் அ வேர்ப். அதை வச்சு நீங்கள் இப்போது சென்டென்ஸ் பண்ணணும். ப்ளேன்றது விளையாடுறது. அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, த சில்ட்ரன் லவ் டு ப்ளே இன் த கார்டன். ப்ளே வந்து விளையாடுறது. தே லவ் டு ப்ளே இன் த கார்டன். சிறு பிள்ளைகள் தோட்டத்தில் விளையாட ரொம்ப மிகவும் ஆசைப்படுவார்கள். ஓகே, இஸ் தட் கிளியர்? ஓகே, இன்னொரு ஈட். ஓகே, மை மதர் eats bread for breakfast. என்னுடைய தாயார் காலை உணவாக ரொட்டி தான் சாப்பிடுவார், பிரெட் தான் சாப்பிடுவார். ஓகே, ஓகே, இன்னொரு வார்த்தை ரன். ரன்ன்றதும் வேர்ப் தான். இதுக்கு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் செய்யலாமா? ஓகே, மை பிரதர் ரன்ஸ் வெரி ஃபாஸ்ட். என்னுடைய சகோதரர், என்னுடைய பிரதர் வேகமாக ஓடுவார். ரன்ஸ் அப்படின்னா ஓடுறது. இன்னொரு வேர்ப் ஏதாவது கொடுக்கலாம். ஸ்மைல். மை சிஸ்டர் ஆல்வேஸ் ஸ்மைல்ஸ் அட் மீ. ஆர் மை டீச்சர் ஆல்வேஸ் ஸ்மைல்ஸ் அட் மீ. ஸ்மைல்னா அப்படியே ஒரு புன்னகை. ஓகே,
என்னுடைய ஆசிரியர் எப்பொழுதுமே என்னை பார்த்தா ஒரு புன்னகையோடு இருப்பார். ஓகே, வேறு என்ன சொல்லலாம்? அந்த மாதிரி நீங்களே ஒரு வேர்ப்ஸ், அதாவது ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். லுக், த லேடி லுக்ட் அவுட் ஆஃப் த விண்டோ. அந்த பெண்மணி ஜன்னலுக்கு வெளியாக எட்டி பார்த்தார். லுக்ட் அவுட் ஆஃப் த விண்டோ. ஓகே, இன்னும் அந்த மாதிரி சில வார்த்தைங்களை சொல்லுங்கள் பார்க்கலாம். walk, I always like to walk in the park. I always like to take a walk in the park. Take a walk, okay. I always like to walk fast. walk என்றது இப்போ verb. ஓகே, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியுது. ஆனால் எல்லா சென்டென்ஸ்லேயுமே verb இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னா, எப்படி ஒரு வேர்ப் வந்து சப்ஜெக்ட், அதாவது நவுனுக்கு அக்ரி பண்ணி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு எழுதியிருக்கோம், ஆர் டூயிங் தேர் ஹோம் ஒர்க்னு எழுதியிருக்கேன். த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிங்குலராக ப்ளூரலாக இப்போ தானே படித்தோம். நவுனில் எஸ் சேர்ந்துருந்தா என்னது? ப்ளூரல். ஓகே, the students are doing. ஏன் நான் வந்து students is doing the is doing the homeworkனு சொல்லக்கூடாது? ஏன்னா ஆர் வந்து plural verb. ஓகே, இப்போ வேர்ப்லேயும் நம்ம plural singular இருக்குது. ஓகே, அது முக்கியமாக சில ப்ரைமரி வேர்ப்ஸ்ன்னு இருக்குது. ப்ரைமரி வேர்ப்ஸ் வந்து is, was, is வந்து present tense, was வந்து past tense. Are, were, am, இதுக்கும் ஓகே, I am, ஓகே. is, was, are, were, am இதெல்லாமும் வேர்ப்ஸ் தான். ஓகே, நீங்கள் ஆக்ஷன் வேர்டுன்னு பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் விட்டுறக்கூடாது. இதுதான் ப்ரைமரி வேர்ப்ஸ். இப்போது நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். she is a teacher. she is a teacher. இப்போ இதில் எது verb? is. புரியுதா? they are calling. இதில் எது verb? are. are calling ரெண்டுமே. இது ஃபுல்லாகவே இது மெயின் verb, இது கண்டினியூஸ் verb. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஒரு சென்டென்ஸ்லேயும் verb இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம எப்படி இந்த சப்ஜெக்டும் வேர்பும் அக்ரி பண்ண போகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ மெயினாக நம்ம இப்படி இப்போ பார்க்கும்போது சிங்குலருக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், ப்ளூரலுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்குறோம் இல்லையா? இப்போ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஆல்ரெடி உங்களுக்கு கன்ஜங்ஷன்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் கன்ஜங்ஷனில் ஒன்று என்னது? அண்ட். இப்போ ரெண்டு பேரை நம்ம பற்றி பேசும்போது அண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சாம் அண்ட் Ram are good friends. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சாம், ராம் இரண்டு பேர் இருக்கிறாங்க. இதை கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஆண்டுன்ற கன்ஜங்ஷன். இப்போ நம்ம எந்த வேர்ப் யூஸ் பண்ணுறோம்? ஆர் இல்லையா? இப்போ ஏன் சாம் அண்ட் ராம் இஸ் குட் ஃப்ரெண்டுன்னு எழுதக்கூடாது? ஏன்னா தப்பு. இதுதான் இப்போ ரெண்டு பேர் ஒருத்தருக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணும்போது, அதாவது சாம் இஸ் அ குட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், ராம் இஸ் அ குட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். பட் சாம் அண்ட் ராம் ஆர். ஸோ இது ப்ளூரல் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். இஸ் அண்ட் ஆர் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், அந்த நிகழ்காலம், இறந்த காலம், வருங்காலம் எல்லாத்தையும் நான் அப்புறம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் இது மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஸ் அண்ட் ஆர் வந்து, இஸ் வந்து சிங்குலர் வேர்பு, ஆர் வந்து ப்ளூரல் வேர்பு ஃபார் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட்னா நிகழ்காலத்துக்கு. சாம் அண்ட் ராம் ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸ் பார்க்கலாம்.
இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து இது பண்ணுறதுக்கு. டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் went on a picnic. Went on a picnic. பிக்னிக்னா என்னது? சுற்றுலா. ஓகே. டீச்சர்ஸ் ஆசிரியரும் மாணவர்களும் ஒரு சுற்றுலாக்கு சென்றார்கள். இப்போ இங்கே and இருக்கிறனால இவங்களும் இருக்கிறனால went on a picnic. They are enjoying themselves. They are. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் குறிக்கிறனால ப்ளூரல் வேர்ப் இங்கே யூஸ் பண்ணுறோம். புரியுதா? அதே மாதிரி நான் சில சென்டென்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன். The cat and the dog are friends. எப்படி நீங்கள் கேட் அண்ட் த டாக் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் பாருங்கள், அதில் தெரியும். கேட்டும் டாகும் டாமும் ஜெரியும் திடீர்னு சண்டை போட்டுக்குவாங்க, திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்குவாங்க. ஓகே. My brother and my sister are always fighting. இதுலேயும் ஆர் இஸ் வராது. பார்த்தீங்களா? ஓகே. இதே மாதிரி இன்னும் சில சென்டென்சஸ் பார்க்கலாம். My father and my mother are working in an office. are. ஓகே. இந்த மாதிரி ரெண்டு பேரை சேர்த்து பற்றி பேசும்போது ப்ளூரல் வேர்பு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ அது புரிஞ்சிக்கிச்சா? ஓகே. இது இப்போ நான் இன்னொரு இதை சொல்ல போகிறேன். அதில் இன்னும் இப்போ தான் இப்படி சொன்னீங்க ஆர் யூஸ் பண்ணணுன்னு, இப்போ வேறு மாதிரி சொல்கிறீங்களே நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு தான் நான் திருப்பி கேட்குறேன், உங்களுக்கு புரிஞ்சிருச்சான்ட்டு. இப்போ ராம் அண்ட் சாம் இப்போ பேசணும். ரெண்டு பேருமே வேறு மனிதர்கள். இப்போ நான் ஒரே ஆளை பற்றி and யூஸ் பண்ணி சொன்னேன்னா அதுக்கு நீங்கள் சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், த statesman and patriot. வார்த்தைங்களெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்கு தான். is dead. The statesmanனா அந்த பிரஜை. ஓகே. இந்த நாட்டினுடைய பிரஜை. பேட்ரியட்னா நாட்டுப்பற்று உள்ளவர், இறந்து விட்டார். நான் ஏன் இப்போ ரெண்டு and யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இஸ் சொல்லியிருக்கிறேனே எப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கணும். கேட்கும்போது தான் தெரியுது த ஸ்டேட்ஸ்மேன் அண்ட் பேட்ரியட் ரெண்டுமே ஒரே ஆளை குறிக்குது. ஓகே. நம்ம ஒரே ஆளையோ ஒரே தன்மையையோ பற்றி ரெண்டு விதமாக பேசும்போது சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுறோம். புரியுதா? இப்போ நான் சொல்கிறேன். the poet and musician Mr. Kannadasan is a genius. ஓகே. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராகவே புரியும்னு நினைக்கிறேன். இந்த போயட் அண்ட் மியூசிஷியன் கண்ணதாசன்றவரை பற்றி நீங்கள் நிறையாவே கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனையோ சினிமா பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. த போயட் அண்ட் மியூசிஷியன். அவர் ஒரு மெட்டு போடவும் தெரியும், ஒரு பாட்டுக்கு அவர் பாடக்கூட செஞ்சுருக்காரு. நிறையா கவிதைகளே எழுதியிருக்காரு, பாட்டுகளே எழுதியிருக்காரு. இப்போ மிஸ்டர் கண்ணதாசன் தான் போயட்டு மியூசிஷியன் இரண்டுமே. புரியுதா? அவரை பற்றி தான் நான் இப்போ இந்த போயட் அண்ட் மியூசிஷியன் மிஸ்டர் கண்ணதாசன் இஸ் அ ஜீனியஸ் அப்படின்னா அவர் ஒருத்தரை பற்றி தான் நான் and யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன்.
முதல்ல நான் ராம் அண்ட் சாம் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன். ஆனால் த போயட் அண்ட் மியூசிஷியன் மிஸ்டர் கண்ணதாசன் இஸ் அ ஜீனியஸ்ன்னு சொல்கிறேன். இப்போ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா? அந்த முதல் சென்டென்ஸில் வந்து ராம் தனி, சாம் தனி. இங்கே வந்து த போயட் அண்ட் மியூசிஷியன் வந்து இரண்டு தன்மைகளும் இரண்டு தன்மையும் ஒரே ஒரு மனிதரை தான் குறிப்பிட்டிருக்கு. ஓகே, இப்போ புரியுதா? இது சில சமயங்களில் ஒரே தன்மையை நம்ம பற்றி பேசும்போது ஒரே மனிதரை பற்றி பேசும்போது என்ற சிங்குலர் வேர்பை யூஸ் பண்ணுறோம். இங்கே புரியுதா உங்களுக்கு? மிஸ்டர் கண்ணதாசன் இஸ் அ ஜீனியஸ். என்ற வேர்பை யூஸ் பண்ணுறோம். புரியுதா? ஓகே, இப்போ இன்னொரு சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். அது நிறைய வாட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். எப்படி நீங்கள் ரெண்டு தன்மைகளை பற்றி சொல்கிறீங்க? ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். வின்ஸ்ன்றது சிங்குலர் வேர்ப். இப்போது பிடி உஷா வின்ஸ் த ரேஸ், பென் ஜான்சன் வின்ஸ் த ரேஸ் அப்படின்னா சிங்குலருக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிடி உஷா அண்ட் ஷைனி ஏப்ரஹாம் வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்ல முடியாது, வின் த ரேஸ்ன்னு தான் சொல்கிறோம் இல்லையா? இப்போ ஏன் நீங்கள் ரெண்டு இதுக்கு வின்ஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வந்து எப்படி ஓடுறது, அதாவது ஸ்லோவாக ஸ்டெடியாக, அதாவது இங்கே அங்கே வேடிக்கை பார்க்காம ஸ்டெடியாக ஓடினீங்கன்னா நீங்கள் ரேஸில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அதாவது இது தன்மை, ஓட்டப்பந்தயத்தின் தன்மை கொடுத்துருக்கு. அது ஒரே ஒரு நபருக்கு தான். புரியுதா? அதே மாதிரி நான் இன்னொரு சென்டென்ஸ் கொடுக்குறேன். bread and butter, bread and butter is for my breakfast. Again, please note, bread and butter is for my breakfast. Dosa is for my breakfast சொல்லலாம், or porridge or cornflakes is for my breakfast சொல்லலாம். பட் bread and butter இது ரெண்டுமே வேறு வேறு பொருள்களாச்சே, இஸ் ஃபார் மை பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறீங்களேன்னு கேட்பீங்க இல்லையா? ப்ரெட்டும் பட்டரையும் நீங்கள் தனித்தனியாக ப்ரெட்டையும் பட்டரை தனியாகவும் சாப்பிட போகிறதில்ல. பட்டர் எடுத்து ப்ரெட்டில் அப்ளை பண்ணி அதை ஒரு சாண்ட்விச் ஆக்கி தான் சாப்பிட போகிறீங்க இல்லையா? அதனால தான் சிங்குலர் வேர்ப் இங்கே கொடுத்துருக்கு. புரியுதா? பிரெட் அண்ட் பட்டர் இஸ் ஃபார் மை பிரேக்ஃபாஸ்ட். புரியுதா? ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ், 2 and 2 makes 4. ஓகே, இந்த மாதிரி சில இடத்துல நம்ம சிங்குலர் வேர்ப் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா ஒரே தன்மையை குறிக்கும் போது யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இது. நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். ஓகே, இப்போது நான் வந்து அண்ட் யூஸ் பண்ணும்போது இஸ் அண்ட் ஆர், அதாவது சிங்குலர் வேர்ப் அண்ட் ப்ளூரல் வேர்ப் பற்றி சொன்னேன். இதே மாதிரி நிறையா பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஈச் ஆஃப் த அப்படின்னு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு. ஓகே, நெக்ஸ்ட் ரூல், ஈச் ஆஃப். For example, each of the boys in the class was given a book. நீட்டமாக ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கிறேன். ஓகே, each of the boys in the class was given a book. நான் ஏன் வந்து இஸ்ன்னு சொல்லாமல், அதாவது இஸ் அப்படின்னு ஒரு சிங்குலர் இது பண்ணாமல், அதாவது ஈச் ஆஃப் த பாய்ஸ் இன் த கிளாஸ் வாஸ் கிவன், ஓகே, ஆர் இஸ் கிவன். ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான்.
பட் நான் ஏன் வேர் கிவன்னு சொல்லலை, பாய்ஸ்ன்னு இப்போ ப்ளூரல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன் நம்ம வந்து ப்ளூரல் யூஸ் பண்ணாமல், ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணாமல் வாஸ்ன்னு சொல்லியிருக்கேன்னு யோசிங்க. ஓகே, இப்போ இதே இது ஈச் ஆஃப் த பாய்ஸ் இன் த கிளாஸ் வேர் கிவன் அ புக். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஈச் ஆஃப் தன்னு வரும்போது வேர் கிவன் ஆர் ஆர் கிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாய்ஸ்ன்னு இருக்கனால ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணுன்னு. இதே இதை நான் இப்போ தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். அந்த கிளாஸில் உள்ள ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு புக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, ஒவ்வொரு மாணவருக்கும். ஸோ ஈச் ஆஃப் த பாய்ஸ், அப்போது நம்ம சிங்குலராக தான் பேசுகிறோம். ஓகே, ஈச் ஆஃப் த பாய்ஸ் இன் த கிளாஸ், ஒரு மாணவருக்கும் ஒரு புக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது ஒரு மாணவருக்கும் நிறையா கொடுக்கப்பட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஒரு மாணவருக்கும் கொடுக்கப்பட்டார்கள்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஸோ ஈச் ஆஃப் த பாய்ஸ் இன் த கிளாஸ் வாஸ் கிவன் அ புக். ஓகே, நான் இப்போ இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஈச் ஆஃப் த flowers flowering or each of the flower pots, இங்கே pots were wateredனு சொல்லுவோமா, இல்லாட்டி was wateredனு சொல்லுவோம், or is watered. ஏற்கனவே சொன்னேன் was is ரெண்டுமே, இது சிங்குலர், இதுவும் சிங்குலர், இது ப்ரெசன்ட் டென்ஸ், அது பாஸ்ட் டென்ஸ், ஆனால் சிங்குலர் வேர்ப். ஓகே, ஈச் ஆஃப் த ஃப்ளவர் பாட்ஸ் இஸ் வாட்டர்ட். ஓகே, ஈச் ஆஃப் த ஃப்ளவர் பாட்ஸ் ஆர் வாட்டர்ட் அப்படின்னு சொன்னால் தப்பு. ஏன்னா நம்ம இங்கே ஒவ்வொரு செடி பூச்செடிக்கும் தண்ணி ஊற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒவ்வொரு. ஸோ ஈச் ஆஃப் தன்னு சொல்லும்போது சிங்குலர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ புரிஞ்சுதா? ஓகே, நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு இது என்னென்னா, ஈச் அண்ட் எவ்ரி citizen is given an Aadhaar card. இங்கேயும் பார்த்தீங்கன்னா எவ்ரி சிட்டிசன் இஸ் கிவன். ஓகே, இந்த ஈச் எவ்ரிக்கெல்லாம் எப்போவுமே சிங்குலர் வேர்ப் தான் வரும். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, எவ்ரி சிட்டிசன் இஸ் கிவன். வாஸ் இஸ் ஆர் வாஸ் எழுதலாம், பட் ஆர் ஆர் வேர் எழுதக்கூடாது. இந்த ஈச்சுக்கும் எவ்ரிக்கும் எப்போவுமே சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த. One of the boys was punished. இப்போ இங்கேயும் ஒன் ஆஃப் த பாய்ஸ்ன்னு வருதே, வேர் பனிஷ்டுன்னு எழுதக்கூடாது. ஓகே, ஒன், அங்கே இருக்கிற பையன்களை ஒருத்தனை வந்து பனிஷ் பண்ணார்கள். ஓகே, பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. தப்பு செஞ்சால் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. புரியுதா? ஒன் ஆஃப் த பாய்ஸ் வாஸ் பனிஷ்ட். ஒன் ஆஃப் த கேர்ள்ஸ் வாஸ் கிவன் அ கிஃப்ட். ஒன் ஆஃப் த clerical staff was honored. One of the teachers was given a chance to speak. புரியுதா? இந்த மாதிரி தான் ஒன் ஆஃப் தன்னு சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈச் ஆஃப் த, எவ்ரி, ஒன் ஆஃப் த, அதாவது நிறைய பேரில் ஒருத்தருக்கு கொடுத்தாங்க, அதனால் சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணும். ஓகே, இன்னொரு செக்மெண்ட் பார்க்க போகிறோம். அது வந்து நைதர் நார் ஐதர் ஆர். ஓகே, அதுவும் வந்து சிங்குலர் வேர்ப் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை காட்ட போகிறேன். இப்போது நைதர், இவனோ அவனோ ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, இப்போ பாருங்கள், neither Roy nor
சாய். இது நிறைய எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்பாங்க. present for the class. Neither Roy nor Sai was present, were present. ராயோ சாயும், ராய் என்ற பையனோ சாய் என்ற பையனோ கிளாஸுக்கு வரவில்லை. டேஷ் present for the classனால் கிளாஸுக்கு வருகை தரவில்லை. அப்போது என்ன நீங்கள் இங்கே எழுதுவீங்க? வேரா வாஸா? என்ன எழுதுவீங்க? வேர் எழுதுவீங்களா இல்லாட்டி வாஸ் எழுதுவீங்களா? சிங்குலர் தான் எழுதணும். இவனோ அவனோ அப்படின்னும் போது சிங்குலர் தான் எழுதணும். ஸோ வாஸ் ப்ரெசன்ட். புரியுதா? வாஸ் ஆர் எஸ் அக்கார்டிங் டு த டென்ஸ். எஸ்டர்டேன்னு வந்துச்சுன்னா வாஸ் போடுவீங்க, டுடேன்னு வந்துச்சுன்னா இஸ் போடுவீங்க. ஓகே, அந்த டென்சஸ் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் படிப்பீங்க. இப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, நைதர் நார், நைதர் ஒருவரோ நார் இன்னொருவரோ ஒருவராக வரும்போது சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணுவீங்க. புரியா? இப்போ இதே இது நீங்கள் நைதர் நாரில் நைதர் த டீச்சர் nor the students okay, neither the teacher nor the students dash happy. இங்கே வந்து நீங்கள் வாஸ் எழுதுவீங்களா இல்லாட்டி வேர் எழுதுவீங்களா? நான் இப்போ தான் சொன்னேன் நைதர் ராய் நார் சாய் வாஸ் ப்ரெசன்ட் ஃபார் த கிளாஸ்னு. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸில் நைதர் த டீச்சர் நார் த ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் ஹாப்பியா? இல்லை. ஏன்னா இங்கே வந்து ஒரு 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 சிங்குலர் ஒருவர் தான் டீச்சர் இல்லையா? நைதர் த டீச்சர், டீச்சர்ஸ் இல்லை டீச்சர், நார் த ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ப்ளூரல் வரனால இங்கே வந்து வேர்ட் ஹாப்பி. புரியுதா? ரெண்டுமே சிங்குலராக இருந்தால் இங்கே வேர்பும் சிங்குலர். இங்கே ஒரு சிங்குலர் ஒரு ப்ளூரல் இருந்துச்சுன்னா அப்போது வேர்ப் வந்து ப்ளூரலில் இருக்கும். புரியுதா? நீங்கள் அதை தான் பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் யோசித்து பேசணும். அதுக்கு தான் நான் சிங்குலர் ப்ளூரல் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இனிமேல் நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. புரியுதா? நைதர் நார் ரூலில் ஒரு சிங்குலரும் அடுத்தது ப்ளூரலும் வந்துச்சுன்னா கட்டாயம் ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம ஐதர் ஆர்லேயும் பார்க்க போகிறோம். இப்போ நைதர் நாரில் எப்படி சிங்குலர் ரெண்டு சிங்குலர் பர்சன்ஸ்க்கு சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணமோ, நைதர் நாரில் ஒரு சிங்குலர் அண்ட் ஒரு ப்ளூரலுக்கு ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஐதர் ஆர்லேயும் பார்க்கலாம். Either the manager or his clerk should go. Clerk is okay. I'm using the verb is guilty. ஓகே, இப்போ மேனேஜர் ஒருத்தர், கிளரிக்கல் ஸ்டாஃப் ஒருத்தர். ஆனால் நான் சிங்குலர் வேர்ப் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே ரீசன் தான். இப்போ ஐதர் ஆர் நைதர் நார் இவரோ அல்லது அவரோ அப்படின்னு சொல்லணும். அப்போது சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதே இது இது வந்து ஒரு நபர் வந்து சிங்குலராகவும் அடுத்தது வந்து ப்ளூரலாகவும் இருந்தாக்கா அப்போ நம்ம ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், either the teacher, டீச்சர் வேண்டாம், ரொம்ப டீச்சரே யூஸ் பண்ணுறோம். வேறு either the children or the parents
are responsible. ஓகே, இங்கே வந்து either the manager or his clerk is guilty. இது இவரோ அல்லது அவரோ குற்றம் செஞ்சிருக்காருன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து either the children or the parents are responsible. இப்போ இங்கே பேரண்ட்ஸ்னாலே ஒரு பேரண்ட்டில் இருவர் இல்லையா, எஸ் போட்டிருக்கோம். அதனால் ஒன்றுக்கும் மேலே இருந்தால் ப்ளூரல் எஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி சைல்டுக்கு சில்ட்ரன் தான் ப்ளூரல், அதுவும் இங்கே இதுவும் ப்ளூரல் அதுவும் ப்ளூரல். ஸோ இங்கே ப்ளூரல் வேர்பு யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஓகே, ஸோ நைதர் நார் ஐதர் ஆர். இப்போ ஆர் ஹீ ஆர் ஐ. ஓகே, ஜஸ்ட் இங்கே வெறும் ஆர் யூஸ் பண்ணி சொல்கிறேன். The man or the child was present. ஓகே, இங்கேயும் நான் சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர் யூஸ் பண்ணனால ஐதர் ஆர் நைதர் நார்க்கு பதில் வெறும் ஆர் யூஸ் பண்ணாலும் இது ரெண்டுமே சிங்குலர் நவுன்ஸாக இருந்துச்சுன்னா சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது நான் இன்னொரு கேட்டகரி சொல்லி கொடுக்க போகிறேன். நியூஸ், த கமிட்டி, இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் கலெக்டிவ் நவுனான கமிட்டி, அந்த மாதிரி இதுக்கெல்லாமும் நம்ம வந்து பல பேரை குறித்தாலும் அது வந்து சிங்குலர் வேர்பு தான் எடுக்கும். ஓகே, நோ நியூஸ் இஸ் குட் நியூஸ், இஸ் குட் நியூஸ். இப்போ நியூஸில் பார்த்தீங்கன்னா எஸ் இருக்குதே, ஏன் நீங்கள் எஸ் போடுறீங்கன்னா இது வந்து நியூஸுன்றது வந்து சிங்குலரும் கிடையாது, அது ஒரே தன்மை உடையது தான். ஓகே, நியூஸுன்றதே இட்ஸ் அ இன்ஃபர்மேஷன் கலெக்டட் ஃப்ரம் நார்த், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் சவுத். எல்லா இடத்துல இருந்தும் நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது தான் நியூஸ். அதனால் அதை வந்து தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஆனால் நம்ம சிங்குலர் வேர்பு தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். The news is good or the news was good. புரியுதா? ஓகே, அதே மாதிரி the company or the committee or ஏதாவது நம்ம collective nouns, the crowd was bad. The crowd was bad. ஓகே, க்ரௌடுன்னா அந்த கூட்டம் ரொம்ப மோசமானது அப்படின்னா, க்ரௌட் வந்து ஒரு நபர் இல்லை, நிறைய பேர் சேர்ந்தது தான் க்ரௌட். பட் நான் ஏற்கனவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நவுன்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். கலெக்டிவ் நவுன் இல்லையா, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதில் கலெக்டிவ் நவுன்னா நிறைய, அதாவது ஸ்வார்ம், க்ரௌட், கம்பெனி, கமிட்டி, இதெல்லாம் கலெக்டிவ் நவுன். ஸோ இந்த கலெக்டிவ் நவுன் யூஸ் பண்ணும்போதும் நம்ம வேர்ப் வந்து சிங்குலரை தான் யூஸ் பண்ணுறோம். புரியுதா? அது போக இப்போ ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கண்ணாடி, மூக்கு கண்ணாடி. மூக்கு கண்ணாடி வந்து எப்போவுமே எஸ், ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு சொல்லாமல் ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டு கண்களுக்கும் போடுறது ஸ்பெக்டக்கிள்ஸ். அது மாதிரி ட்ரௌசர்ஸ், ட்ரௌசர்னு சொல்லக்கூடாது, ட்ரௌசர்ஸ், பேர் ஆஃப் சிசர்ஸ், சிசர்ஸ், சிசர்ஸ்னால் கத்திரிக்கோல். இதெல்லாம் நம்ம எஸ்ஸோடு சேர்த்து தான் யூஸ் பண்ணுறோம். சிசர்ஸ், ட்ரௌசர்ஸ், என்ன சொன்னேன், ஸ்பெக்டக்கிள்ஸ். இது எல்லாமே எஸ்ஸோடு தான் இருக்கும். இது சிங்குலரும் ப்ளூரல் எல்லாமே இது ஒரே மாதிரி தான் எழுதுவோம். நம்ம வந்து இதை சிசர், ட்ரௌசர், ஸ்பெக்டக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடாது, ப்ளூரலாக தான் சொல்லணும். ஓகே, அண்ட் வி டோன்ட் சே a pair of scissors. எப்போவுமே நம்ம சிசர்ஸ் சொல்லி bring me the pair of scissors
அது பேர்னு ஏன் சொல்கிறோன்னா நம்ம 2 கை வச்சு நம்ம கத்திரிக்கோம். அதே மாதிரி ட்ரௌசர்ஸும் 2 கால்கள், ஸ்பெக்டக்கிள்ஸும் 2 கண்களை குறிக்குது. அதனால் இதெல்லாம் a pair of trousers, a pair of spectacles or a pair of scissors. ஓகே, இதெல்லாம் நம்ம சிங்குலராகவே தான் எடுக்கிறோம், though it has s. ஓகே, இன்னும் சில வேர்ப்ஸ் வந்து எந்த வகையாலையும் இப்போ பாருங்கள், neither you nor I dash disturbed. ஓகே, அது என்ன ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். neither you nor I is வருமா, was வருமா, ஆர் வருமா, என்ன வரும் இங்கே? disturbed. ஓகே, neither you nor I dash disturbed. இப்போ நீங்கள் என்ன போடுவீங்க, என்ன அது வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ, அதாவது அந்த வேர்புக்கு பக்கத்தில் எந்த நவுன் வருதோ, ப்ரோனவுன் வருதோ, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஐக்கு வந்து ஆம் சொல்கிறோம் எப்போவுமே. ஓகே, ஸோ neither you nor I am disturbed. ஓகே, இதையும் மறந்துடாதீங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா? வேர்புன்றது ஆக்ஷன் வேர்ட். ஓகே, ஒரு செயலை குறிக்கிறது, வினைச்சொல்லுன்னு சொல்கிறோம் தமிழ் இலக்கணத்தில். இது வந்து எஸ், வாஸ், ஆர் இதெல்லாமும் வேர்ப்ஸ் தான். இதெல்லாம் ப்ரைமரி வேர்ப்ஸு. மீதி செயலை குறிக்கிறது, அதாவது ஈட், ப்ளே, சிட், ஸ்டாண்ட், இதெல்லாமும் செயலை குறிக்கிறது, இதெல்லாமும் வேர்ப்ஸ். ஒரு வேர்ப் இல்லாத இங்கிலீஷில் சென்டென்ஸே கிடையாது. நான் அதுவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். வேர்புன்றது எவ்வளோ முக்கியம். ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் நீங்கள் பேசும்போது ஒரு வேர்ப் இல்லைன்னா அது இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ், ராங் சென்டென்ஸ். அதனால் இந்த வேர்புன்றது எவ்வளோ முக்கியன்றது சொல்லி கொடுத்தேன். இன்னும் இந்த வேர்ப்லேருந்து நிறைய நம்ம படிக்க போகிறோம். டென்சஸ், அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாம் நம்ம படிக்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நல்லா தரவாயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போகலாம்.